கிழக்கு தேசத்தின் பெரிய வல்லாரை ஆட்சி புரியும் எங்கள் இளவரசிக்கு பணிவான வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இளவரசியாரே வணக்கம். நாங்கள் விஜய தேசத்திலிருந்து வருகை தந்திருக்கிறோம். யார் என்று தங்களால் அறிய முடியுமா? அறிய முடியவில்லையா? விஜய தேசத்து மகாராஜாவும் மகாராணியும் எம்மை தூதுவராக தமக்கு சில பரிசு பொருட்களை வழங்கி வருமாறு அனுப்பியிருக்கிறார்கள். படிப்பண்ணே வாருங்கள். என்று இந்த ராவண தேசமே பெருமை கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அது என்ன நாள் என்று தங்கள் வாயால் கூறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்று நீங்கள் பெண்ணாக மலர்ந்த ஒரு சிறப்பான நாள் அல்லவா? நிச்சயமாக 30 தசாப்தங்கள், அதாவது 300 ஆண்டுகள் நிலைத்து நிற்கின்ற தங்கள் ராஜ்யத்துக்கு 300 மைல்கள் கடந்து தங்களது அனுகிரகத்தை பெற்று மகிழ்வதற்காக தாங்கள் ஓடோடி வந்திருக்கிறோம். இந்த தர்மத்துக்கு ஆண்டவனுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இளவரசியாரை, நாங்கள் உங்களிடம் சில கேள்வி கணைகளை தொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். தாங்கள் அந்த கேள்விகளுக்கு சரியான பதில்களை அளிக்க வேண்டும் என்று எங்களது கோரிக்கையை முன்வைக்கிறோம். நீங்கள் இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க தவறுகின்ற பட்சத்தில் நாங்கள் ஏற்பாடு செய்துள்ள சில சிறிய குறும்பு தண்டனைகளை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோளை முன்வைக்கிறோம். அதை நீங்கள் மறக்காமல் ஏற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். ஏற்றுக்கொள்வீர்களா? ஆம். முதல் கேள்வியை நாங்கள் கேட்டு விடுகிறோம். உங்களது பெயர் என்ன இளவரசியார்? தேவசேனா. அவையோரை கேட்டுக்கொள்ளுங்கள். எங்கள் தேவசேனா என்று பெண்ணாக மலர்ந்த நாள். அவர்களுக்கு உங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். பணிகிறோம் இளவரசியாக. இங்கே வருகை தருகிறார்கள். வருகை நான் வரவேற்கிறோம். வணக்கம் இளவரசியே. வணக்கம். வணக்கம் இளவரசியார்களே. உங்களுக்கான அன்பளிப்பு. ஒட்டுமொத்த இந்த ராவண தேசமும் பெருமிதம் கொள்ளும் ஒரு கொண்டாட்டத்தில் திகைக்கும் ஒரு அற்புதமான நாளில் நானும் ஒரு சிறிய அடியனாக கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வணங்குகிறேன் மகாராணி அவர்களே. அனைவருக்கும் நன்றி.